வெல்கம் டு கமலிஸ் டைரி. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 நாளாக ஹேர் மாஸ்கே போடாமல் என்னோடய முடி வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை தான் நான் காட்டிகிட்ருக்கிறேன். ஸோ ஹேர் மாஸ்க் போடலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஹேர் மாஸ்க் போட்டு ஒரு ஆயில் ரொட்டீன், ஹேர் மாஸ்க் ரொட்டீன்லாம் பண்ணினா முடி வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் நான் போட்டு என்னோடய 10-15 நாள் பண்ணாத ஹேர் கேர் ரொட்டீனை நான் திரும்பி கொண்டு வந்து ஹேரை வந்து சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றினேன் அப்படிங்கிற ஹேர் மாஸ்க்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா எடுத்துக்கிறேன். இதில் பாதி ஆலோவேரா தான் எடுத்துக்கிறேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஆலோவேராவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃப்ளஷ் இல்லை. அதனால் வந்து அப்படியே ஸ்கின்னோடையே வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி அலசிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளஷ் மட்டும் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளஷ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா கர்டு எடுத்துருக்கிறேன். கர்டு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கர்டு வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா சாஃப்டாகவும் முடியை வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இங்கே வந்து சம்மர் நிறையா இருக்குது. முடியை வந்து நம்ம பாடிக்கும் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஆட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான். ஸோ வாழைப்பழம் வந்து நம்மளோட முடியை வந்து ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட ஒரு 10-15 நாளாக ஹேர் மாஸ்கே போடலை அப்படின்ட்டு. 5 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 5 மிக்ஸ் ஹேர் மாஸ்க் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக ஆட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வந்து இதை தலைக்கு ஸ்கின்னுக்குன்னு யூஸ் பண்ணுறப்ப நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். முடி வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இது ஒரு நேச்சுரல் ஷாம்பு மாதிரி தான் கடலை மாவு. நீங்கள் வந்து கடலை மாவை கரைக்கிறப்பையோ இல்லாட்டி கழுவுறப்பையோ பார்த்தீங்கன்னா நுர மாதிரி வரும். ஸோ ரொம்பவே வந்து வழுவழுப்பான தன்மையோடு இருக்கும். இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 4 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிட்டேன்னா இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வடிகட்டின பிறகு அடுத்ததாக கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து 4 இன்க்ரீடியண்ட் கூட ஆட் பண்ணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி லாங் டர்மாக ஒரு 10-15 நாள் நான் வந்து எந்த வித ஹேர் மாஸ்க்குமே போடல, ஆனால் ஒரு சூப்பரான ஒரே ஹேர் மாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிறப்ப இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் கூட 2-3 ஆட் பண்ணுவேன் இன்க்ரீடியண்ட்டு. பட் இன்றைக்கி வந்து என்னென்ன வீட்டில் அவைலபிளாக இருந்ததோ அதை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் வந்து இதை மிக்ஸி கழுவுறப்ப பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட ஆட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடியை பாதுகாக்கிறதுக்கு, முடி அடர்த்தியாக வரதுக்குன்ட்டு நிறையா பலன்கள் இருக்குது. ஸோ கரிசலாங்கண்ணி பொடியை வந்து எப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணியும் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கட்டுமே, உங்களுக்கு தெளிவாக தெரியணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதை கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஸோ இதையுமே வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த 5 இன்க்ரீடியண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டாமல் இருக்க, முடி சாஃப்டாக இருக்க, அதே மாதிரி முடி வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி லாங் பிரேக் எடுத்துக்கிறப்ப நீங்கள் வந்து ரொம்ப நாள் நான் ஹேர் கேர் ரொட்டீனே பண்ணலை, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, பட் ஏதாவது ஒரு ஸ்டார்ட்டப்பாக ஒரு ஹேர் மாஸ்க் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் மாஸ்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா தலைக்கு கலோஞ்சி ஆயில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக போட்டு தாக்குது. அதனால் ஆலோவேரா, கர்டு இது எல்லாமே வந்து என்னோடய தலையை வந்து குளிர்ச்சிப்படுத்தும். ஈவன் இந்த 10-15 நாளாக எந்தவித ஹேர் மாஸ்க்கும் போடாமல் 1-2 தலையில் கொப்பளம் கூட வந்தது. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் வந்து இந்த கர்டெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து முடி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் வந்து ப்ரீவியஸாக எடுத்த வீடியோவும் இப்போ எடுத்திருக்கிற வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறப்பே நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 வீக்ஸாக ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணலை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் நான் ஷியக்காயும் 1 வீக் வந்து ஷாம்பு வந்து போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம முடி வந்து ரொம்ப ஃப்ரிஸியாகவும் நல்லா ஷைன் இல்லாத மாதிரி தான் இருந்தது. இந்தளவுக்கு வந்து ஒரு சாஃப்டான ஷைனிங்கோடு இருக்கிற முடி வந்து எனக்கு கிடைக்கல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஹேர் மாஸ்க்கு போட்டால் தான் முடி வந்து அடங்குது. ஏன்னா வாட்டர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது எங்களோட ஏரியாவில். அதனால் எப்பயுமே ஹேர் மாஸ்க்கு போட்டுட்டு ஒரு தலைக்கு குளித்தேன்னா எனக்கு வந்து திருப்தியான ஒரு முடி கிடைக்கும். அதை தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நீங்கள் 2 இன்க்ரீடியண்ட்டாகவும் போடலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரி நிறையா நீங்கள் இன்னும் கூட வேறு நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி 5 மிக்ஸா இல்லை 6 மிக்ஸா அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது கொடுக்குறப்ப உங்களோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் ஒரே வாஷ்லேயே. ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் பண்ணாமல் இருந்ததுக்கு நீங்கள் 2 இன்க்ரீடியண்ட்லாம் போட்டால் பத்தாது அப்படிங்கிறது எனக்கு. ஏன்னா எனக்கு முடி நிறையா இருக்கிறதுனால நான்
நான் வந்து 5 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணேன். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் போடாமல் யாரெல்லாம் பிரேக் எடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் தான், 2 வீக்ஸ் நானாக எடுத்துக்கிட்டது தான். கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம மற்ற வேலைகளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணேன். until stay tuned, bye bye. அங்கே பாரு 3, ஐயோ 4.